ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நமது தலைமை போதகர்களிலிருந்து முதலாவது ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் தேவ சமூகத்திலே ஆங்காங்கு தூரத்திலும் சமீபத்திலும் வீடுகளிலும் தரித்து தேவனுடைய வார்த்தை கேட்க ஆவலோடு காத்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஆண்டவரே நீர் மக்களோடு பேசி புது பலனையும் புதிய ஆசீர்வாதங்களை கட்டிடும்படி ஜெபிக்கிறோம். நடத்தினீரப்பா, உன்னை நடத்துகிறவன் தேவனாய் கர்த்தர் நானே என்று சொன்னீர். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் குடும்பமாக தனித்தனியாக ஆசிர்வதித்து ஆண்டவரே இந்த கடைசி வாரத்திலே ஒரு புதிய உன்னத பலனை கர்த்தருடைய வார்த்தை அவளை பலப்படுத்தி நிலைநிறுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தும்படியாக புதிய கிருபைகளினால் நிறைக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இடைப்படும் பேசும், சத்தியங்களை வெளிப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் முதலாவதாக தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் என்ற பாடலை நாம் உற்சாகமாக ஆங்காங்கே இருக்கின்ற இடத்திலிருந்து நாம் ஒன்று சேர்ந்து நாம் தேவனை ஆராதிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போ. ஆமென். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியார் என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே.
ஆமென். நித்திய தேவனாம் சத்திய பரன்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அடுத்ததாக பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடல், என் கண்மலையும் என் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என்ற பாடலை நாம் கருத்தை உணர்ந்தவர்களாக நாம் பாடுவோம். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது, துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது. வசனம் தியானிப்பதால் வாழ்வேன் பரிசுத்தமாய், வசனம் தியானிப்பதால் வாழ்வேன் பரிசுத்தமாய். ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினிரே, ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினிரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன், பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். ஆமென். வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன், வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன், பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினிரே, ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினிரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். இதயம் மகிழ்கின்றது வசனம் உட்கொள்வதால், கண்கள் மிளிர்கின்றன வார்த்தையின் வெளிச்சத்தினால். ஆமென். இதயம் மகிழ்கின்றது வசனம் உட்கொள்வதால், இதயம் மகிழ்கின்றது வசனம் உட்கொள்வதால். கண்கள் மிளிர்கின்றன வார்த்தையின் வெளிச்சத்தினால், கண்கள் மிளிர்கின்றன வார்த்தையின் வெளிச்சத்தினால். ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினிரே. ஆமென். ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினிரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும்.
தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன். தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன். தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன். தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ்கின்றேன். ஏசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஆமென். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 பரிசுத்தரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் பரலோக தேவனே. துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரி ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனே. துதிக்கிறோம் கர்த்தாவே. சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவனே. துதிக்கிறோம் கர்த்தாவே. துதியில் பிரியப்படுகிற தேவனே. துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கு பாத்திரரே. துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கண்மலையாகிய கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே. இந்த மாதம் துவங்கி கர்த்தாவே, இந்த 4வது வாரம் கடைசி நாள் வரை கர்த்தா நீர் எங்களை பாதுகாத்து போஷித்து வழிநடத்தி வந்திரி. அதுக்காக நன்றி ஆண்டவரே. துதிக்க எத்தனை ஆபத்துகள் விக்கிரங்கள் மத்தியிலும் கர்த்தாவே உம்முடைய பாதுகாப்பின் காரம் எங்களோடு கூட வந்து வழிநடத்தி வந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. துதிக்க விசேஷமாக இந்த கொள்ளை நோய் வந்திருக்க இந்த நாட்களில் கூட கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாத்து எங்களை சுகமும் பலமும் ஆரோக்கியத்தை தந்து வழிநடத்தி வருகிறீர். அதுக்காக நன்றி ஆண்டவரே. துதிக்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. நீர் எங்கள் வாழ்க்கையில் கர்த்தா எத்தனை ஆயிரமான நன்மைகளை செய்திருக்க கர்த்தா. அதற்காக நாங்கள் நன்றி பலியில் துதி பலியில் ஏறெடுக்கிற கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 நல்லவரே. துதிக்கிற கர்த்தாவே. வல்லவரே. துதிக்கிற கர்த்தாவே. போதுமான தேவனே. துதிக்கிற கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 நீர் மாறாதவர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. இந்த ஆராதனை முழுவதுமாய் கர்த்தாவே நீ பொறுப்படுத்தி நடத்துங்க கர்த்தா. இந்த நாளில் கர்த்தா வார்த்தையை கொண்டு கர்த்தா எங்களோட இடைப்படுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரமானது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களோட இந்த நாளில் கர்த்தா உங்களுடைய வார்த்தை கொண்டு நீ இடைப்பட போறதுக்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிற கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மீதியான சமயத்தில் கர்த்தா நீர் எங்களோடு கொண்டு வழிநடத்துங்க. ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நமது தலைமை போதுகிறவர்கள் சங்கீத பகுதியை நமக்காக வாசிப்பார்கள். நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 63. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது ஒரு வேத பகுதியை வாசிப்போம். 63ஆம் சங்கீதம். இதை மாறி மாறி வாசிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்தும் தண்ணீர்த்துமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கணும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் முது செட்டுகளின் நிழலிலே களி கூறுகிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. பிரைஸ் தி லார்ட். உட்காருவோம். இந்த சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன். இந்த தேவனை குறித்து அவர் ஒரு வைராக்கியத்தோடு சொல்லுகிறார். தேவன் என்று சொல்வதிலே அவர் மகிழ்ச்சி அடைகிறார், பெருமைப்படுகிறார். ஆமென். என்னுடைய தேவன் என்று சொல்கிறார். அதிகாலுமை தேடுகிறேன் என்று சொல்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். அவர் சமயமாயிருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அதிகாலையில் என்னை சினைக்கவில்லை, நான் சினைப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அதிகாலமே கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள்.
என்று ஆமோஸில் சொல்லுகின்றார். வறண்டது விடாய்த்து தண்ணீரிட்டவன் நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. ஆண்டவருடைய மேல் ஒரு தாகம் இருக்க வேண்டும். பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறார். வேதத்தை படிக்க ஒரு தாகம், செபிக்க ஒரு தாகம், வேதத்தை தியானிக்க ஒரு தாகம், உபவாசிக்க ஒரு தாகம், ஜெபிக்க ஒரு தாகம், வேதத்தை படிக்க தாகம், இன்னும் மறைபொருளிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகம் இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு போவதிலே ஒரு தாகம் இருக்க வேண்டும். என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிற. அப்போ கர்த்தர் மேல் வாஞ்சை நமக்கு இருக்குமானால் சொல்கிறார், என் மாம்சமாதுமை வாஞ்சிக்கிறது. 2ஆம் வசனம், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம். 1000 நாட்கள் பார்க்கணும், முகசமுத்திரம் செல்லினால் ஒரே நாள் நல்லது, என் ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தை தங்கியிருப்பேன். எப்பேற்பட்ட வாஞ்சை! பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசை. தேவ ஆலயத்தை குறித்து, ஆராதனை குறித்து ஒரு ஆசை, வாஞ்சை இருக்க வேண்டும். இந்த ஆராதனை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி அனுப்பப்படுகிறது. 8:30 மணிக்கு ஓடோடி வருகிற நீங்கள், துதி ஆராதனையில் பங்கு பெறுகிற நீங்கள், இன்னைக்கு 9 மணிக்கு உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரியாக நீங்கள் அதில் பார்க்கும் பொழுது முழு ஆராதனையும் கண்டு களி கூர்ந்து குடும்பமாய் ஆராதித்து நன்றி செலுத்தி நீங்கள் ஆராதிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த நேரத்தை நீங்கள் விடக்கூடாது. 9 மணிக்கு எழுந்து எல்லாரும் உட்கார்ந்து கர்த்தருடைய நீங்கள் கிறிஸ்துவிலே புதுபலன் அடைவதற்குத்தான் இவ்வளவு ஆயத்தங்களை செய்து அனுப்புகின்றோம். அதனால ஆராதனையிலே உட்காருங்கள், கர்த்தர்களோடு பேசுவார், சேர்ந்து ஏகோபித்து துதி ஆராதனை எல்லாவற்றையும் பங்கு பெற்று கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது நிச்சயம் உங்களுடைய சோர்வுகளை எல்லாவற்றையும் அகற்றி கிறிஸ்துவிலே ஒரு புது பலனை அடைவீர்கள். பரிசுத்த ஸ்தலத்தில் பார்க்க ஆசையா இருந்து முழு ஆராதனையிலும் பங்கு பெற ஒரு ஆசை இருக்கணும். முது வல்லமையும் மகிமை கண்டேன். அப்போ மகிமையும் வல்லமையும் நீங்கள் காண வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆழத்தை மன மகிழ்ச்சி நாள் என்று எண்ணி கர்த்தரத்தில் மன மகிழ்ச்சியாக இருந்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். வல்லமை கண்டேன் என்று சொல்கிறார். தேவ சமூகத்திலே வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்திலே மனதார கர்த்தரை ஆராதி துதிக்கும் பொழுது அவருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும். அவருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். 3ஆம் வசனம் சொல்கிறார், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. Praise the Lord. என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஆண்டவர் நமக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார். 200 நாடுகளிலே இன்னைக்கு மரணத்தை பேப்பரில் பார்க்கும்போது அமெரிக்காவில் 3 லட்சம், பல தேசங்களை பேரிட்டு லட்சக்கணக்கில் மக்கள். ஆனால் நான் நிர்மூலமாகாதபடி கர்த்தர் ஜீவனோடு நம்ம வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உயிரோடு இருக்கிறவர்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். அந்த துதித்து அவர் சொல்லுகிறார், என் உதடுகள் உம்மை துதிக்கும். 4ஆம் வசனம் சொல்றார், என் ஜீவனுள்ள நாள் மட்டும் உம்மை துதித்து நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி துதிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் வசனம், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இரவிலும்
அதுதான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்க பாக்கியவான். படுக்கையிலே ஆண்டவர் நினைக்கிறார். நீங்கள் நினைத்து செபித்து வேதத்தை வாசித்து அன்று நித்திரைக்கு செல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய நித்திரை இன்பமாக இருக்கும். நான் படுத்து உறங்கினேன், கர்த்தர் என்னை தாங்கினார் என்று சொல்லுகிறார். அதுக்கு நன்றி செலுத்தணும். காலையில் எழுந்துக்கிறீங்களே, அதுக்கு நன்றி செலுத்தணும். எத்தனை பேர் படுக்கையிலே இப்போ தட்டி எழுப்புனா மரித்து இருக்கிறார்கள். மரித்தவர்கள் மரணத்தினர்கள் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் துதிப்போம். ஏன் நாம் உயிரோடு இருக்கிறோம். உயிருக்கிற பிள்ளைகள் கர்த்தரை துதிக்கணும். ராஜாமங்களில் வேதத்தை தியானிக்கணும். ஏழாம் வசனம் சொல்லுகிறார், நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். களி கூறணும். உங்களை உயிரோடு உபாகம் 4 சொல்லுங்கள், தேவனாய் கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கீர்கள். ஆகினாலே துணையாய் இருந்ததினால் சட்ட நிழலிலே களி கூறு. கர்த்தரை துதிக்கணும். துணையாக இருந்திருக்கிறார், உங்கள் ஜீவனோடு வைத்திருக்கிறார். எல்லா விக்கிரங்களுக்கும் இரவில் உண்டாகும் பயனுக்கும் பகலில் பிறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் வேட கண்ணிக்கும் கர்த்தர் உங்களை விலைக்கு காத்துறார். கடைசியாக சொல்கிறார், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. ஆண்டவர் உங்களை இதுவரைக்கும் தாங்கி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை மனதார துதிப்போம். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நீ துணையாயிருந்ததினால் முடி சற்ற நிலையிலே களி கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை சுகபலன் தீர்க்காயுசு கொடுத்து இந்த நாளிலே உடைய சற்ற நிலையிலே பாதுகாப்பிலே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தேவ செய்தி கேட்கிற பிள்ளைகள் புது பலன் அடைந்து இன்னும் துணையாயிருந்து எல்லா தீமைக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். அனைவரை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரை ஆராதிக்க இந்த மாதத்தை 4வது வாரத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் உண்மையாகவே நம்முடைய வாழ்வில் நல்லவராக இருந்திருக்கிறார். ஆகவே நாம் பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது உண்மையாகவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடலை பாடும்படியாக உற்சாகப்படுத்துகிறோம். அலங்கார வாசலிலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மைகளினாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். எல்லாரும் சேர்ந்து நான் பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். சேர்ந்து பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. சமமாக ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டது. சேர்ந்து பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம்,
தூயவரே சுவையே. திரும்பமாக ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவருக்கு ஓ நன்றிகள், நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே. எம் காணிக்கையை கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு. எஸ், ஓ லார்ட், thank you Jesus. வனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கடைசியாக ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. தொழுதிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஓ என் ஆத்துமா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் என் ஆத்ம நேசர், உம்மையே ஆராதிப்பேன். ஆங்கிலத்தையும் தமிழையும் நாம் இந்த பாடலை பாடுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மா வாஞ்சிக்குதே. நீர்
shield. To you alone may my spirit yield. You alone are my heart desire and alone to worship you. You alone, oh my strength, my shield. You alone may my spirit yield. You alone are my heart desire and alone to worship you. நீரன் பலனும் என் கேடகமாம். என் ஆவி என்றும் உமக்கடிபணியும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நான் மனுஷருமை ஆராதிக்கின்றேன். You are my strength, my shield. You alone may my spirit yield. You alone are my heart's desire and alone to worship you. Yes, Lord. Thank you, Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றிகளை ஏறெடுக்கிறோம். காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதித்தோம். ஓ, எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை, ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய பாதுகாப்பு இறங்குவதாக. ஆண்டவரே தொடர்ந்து எங்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைபடும் பேசும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்துக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பலவிதமான சூழ்நிலைகள், நம்முடைய எண்ணங்கள், பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய எண்ணங்களிலே சென்று கொண்டிருக்கிறது. அவைகள் மத்தியிலும் தேவனை உறுதியோடும் நம்பிக்கையோடும் பற்றிக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே இந்த நாளின் தேவனுடைய வார்த்தைக்காக கர்த்தருடைய கரத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இப்பொழுது உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இந்த வார்த்தை ஜீவனுள்ளது, சமாதானம் கொடுக்கக்கூடியது, நித்திய வாழ்வை நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறபடியினால் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஆண்டவரே சமாதானமும் ஆண்டவரே தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே அவர்களை ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். இந்த செய்தி நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலும் கூட நாம் இயேசுவோடு நடங்கள் என்ற தலைப்பிலே வாக் வித் ஜீசஸ் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். மிகவும் நடப்பது என்பது வேதத்திலே பல இடங்களிலே பல தேவனுடைய ஊழியர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவோடு நடப்பது என்பது குறித்து மிகவும் அருமையாக அவருடைய வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அவர் ஊழியம் செய்த காலங்களிலே பார்க்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் அவரோடு கூட நடந்து சென்றார்கள். அவர் கலிலியா சென்றாலும் அவர் எந்த இடத்திலே ஊழியத்திற்காக கடந்து செல்லும் பொழுதும் அவரோடு கூட அவர்கள் நடந்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம். அவரோடு கூட உணவருந்தினார்கள், அவரோடு கூட அற்புதங்களை அவர்கள் கண்டார்கள். அவரோடு கூட நடக்கும் பொழுது அதிசயங்களை அற்புதங்களை நடைபெறுவதை அவர்கள் கண்டார்கள். அங்கு தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறதை அவர்கள் கண்டார்கள். இப்படியாக இயேசுவோடு நடக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்விலே இயேசுவின் மூலமாக செய்யப்பட்ட அனைத்து கிரியைகளையும் அந்த தேவனுடைய பிள்ளைகள் கண்டார்கள். ஆகவே today we are going to see what does it mean to walk with God. இயேசுவோடு நடப்பது என்றால் என்ன? தேவன் முதலாவது
அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி நம்மை உருவாக்கும் பொழுது, when God created us, the human being, He created us for relationship, fellowship with Him. He desires us to walk with Him. அவரோடு கூட ஐக்கியப்படும்படியாகும், அவரோடு கூட நடக்கும்படியாகுமே தேவன் நம்மை சிருஷ்டித்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது. 1 யோவான் 1:3 பார்க்கும் பொழுது அங்கு வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 17:23 நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆகவே தேவனோடு நடப்பது என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஐக்கியத்தை அது வெளிப்படுத்துகிறது. We need to have the fellowship with God. We need to have the relationship with God. If you say that you are walking with Jesus, if you say that you love Jesus, if you say that you are a child of God, நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவீர்களானால் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை உங்களுடைய கிரியைகளின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அருமையான தேவஜனமே, நீ மறந்து விடாதே. நீ எந்த இடத்திலிருந்து இப்பொழுது இந்த தேவனுடைய வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீ தேவனோடு ஐக்கியப்பட முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. ஒருவேளை இந்த கட்டிடங்கள் தான் மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் நீ இருக்கிற இடத்திலிருந்தே தேவனோடு ஐக்கியப்பட முடியும். தேவனோடு அவரோடு உறவை நீ வளர்த்து கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதே. ஒருவேளை உடைய கண்கள் மூடப்பட்டு இந்த கட்டிடங்களால் கைகளால் கட்டப்பட்ட இந்த இடத்தில் வந்தால் மாத்திரமே, இந்த இடத்தில் வந்து ஜெபித்தால் மாத்திரமே தேவனோடு உள்ள என் உறவை நான் புதுப்பித்துக் கொள்ள முடியும் என்ற தவறான எண்ணங்கள் இருக்குமே என்றால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். Wherever you are, you can build a relationship with God. You can build a fellowship with God, because building the fellowship, coming closer to God will help you to grow more in your spiritual life. உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ தேவனோடு உறவு கொள்ளும் பொழுது, தேவனோடு ஐக்கிய கொள்ளும் பொழுது நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைவதற்கு அடையாளமாக இருக்கிறது. இப்பொழுதும் 1 யோவான் 3:24 நாம் வாசிக்க போகிறோம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். It's very, very important. If you say that you are walking with Jesus, you need to abide His commandments. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிற தேவனுடைய சந்ததியாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய கட்டளைகளை பின்பற்றுகிற தேவனுடைய சந்ததியாக நாம் இருக்க வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். தேவனுக்கு நீங்கள் கட்டளைகளை கைக்கொள்ளும் பொழுது தேவன் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருள ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அதுதான் சொல்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதினாலே அவருடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறதாய், உணர்த்துகிறதாய், அது தேற்றுகிறதாய், அது ஆறுதல் படுத்துகிறதாய், பலப்படுத்துகிறதாய் அது இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே தேவன் ஆதாம் ஏவாளை உருவாக்கி அவர் வைக்கும் பொழுது அவர்களோடு நடப்பதற்காகவும் அவரோடு பேசுவதற்காகவும் அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்களோடு அவர் நடந்து உலாவினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 3:8 வாசிக்கும் பொழுது அங்கு பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் ஆதாம் ஏவாள் அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய
கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். பாருங்க, நன்றாக நடந்து கொண்டிருந்தவர்கள், நன்றாக தேவனோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருந்தவர்கள், நன்றாக தேவனோடு உறவை வளர்த்து கொண்டிருந்தவர்கள், இப்பொழுது தேவனுடைய சத்தம் அவர்களுக்கு எப்பொழுதும் போல தேவன் வந்து ஆதாமே ஏவாளே என்று அழைக்கும் பொழுது அந்த இடத்திலே அவர்கள் விலகி ஓடி சென்று கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது? அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனோடு உறவு வைத்திருந்தார்கள், தேவனோடு நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தில் என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது the sin separated the humanity from God. இந்த பாவம் மனுக்குலத்தை தேவனோடு உள்ள அந்த உறவை பிரித்து விட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லுகிறது, ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. Because therefore just as sin came into the world through one man and death through sin, and so death spread to all men because all sinned. எப்படி இந்த கொரோனா வைரஸ் வந்து இப்போ எல்லாருக்கும் பரவுதுன்னு சொல்றாங்களோ அதே போல அங்கு தேவனுடைய உருவாக்கப்பட்ட தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விட்டு விலகி போகும்பொழுது பாவம் அந்த இடத்தில் வந்தபொழுது பாவத்தின் மூலம் மரணம் வந்தது. அந்த மரணம் எல்லா மனிதருக்கும் அது சென்றடைந்தது என்று பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அருமையான தேவச்சனமே, when you are walking with God, நீ தேவனோடு நடக்கிறாய் என்று சொல்லும் பொழுது அந்த சத்திய ஆவியானவர் அவர் உங்களுக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார். அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது பாவம் உங்களை தொட முடியாது. பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய தேவனுடைய சந்ததியாக நீங்கள் இருப்பீர்கள். இந்த உலகத்தின் உபத்திரவங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தின் பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் சத்திய ஆவியானவர் அந்த உபத்திரவங்களில் இருந்து நீங்கள் மேலோங்கி வரத்தக்கதாக அவருடைய கிருபையை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ உன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நீ வைக்க வேண்டும். உன்னுடைய உறவை தேவன் மீது நீ வைத்து அந்த உறவையும் அந்த ஐக்கியத்தையும் உன் வாழ்வு செழிக்கத்தக்கதாக நீ தேவனிடத்திலே பற்றிக்கொள்ளக்கூடிய தேவனுடைய ஜனமாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையிலே உண்மையிலே இயேசுவோடு நீ நடக்கிறாய் என்பதற்கு இயேசுவே உடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது என்று சொல்ல வேண்டும் என்றால் தேவனோடு நடப்பதுதான் அதற்கு அடையாளமாக இருக்கிறது. தேவனோடு நடப்பது என்று சொல்லும் பொழுது அந்த சத்திய ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி நாம் கீழ்ப்படிந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ஏனோக்கு, நோவா இவர்கள் தேவனுடைய மனிதர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். இந்த தேவனுடைய மனிதர்களை குறித்து ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. பாருங்க என்ன அருமையாக சொல்லப்படுகிறது. when he was talking to God, when he was just speaking to God, when they were having a fellowship with God, and he was just taken away. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, உடைய வாழ்க்கையிலே உன்னுடைய நிலை எப்படி, ஆவிக்குரிய நிலையிலே எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? ஆர் யூ வாக்கிங் வித் காட்? ஆர் யூ ஹேவிங் எ ரிலேஷன்ஷிப் வித் காட்? தேவனோடு கூட உனக்கு நல்ல உறவு இருக்கிறதா? தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கிறாயா? தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறாயா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் சத்திய ஆவியானவர் உனக்குள் இருப்பார் என்றால் அவர் உன்னை ஒருபொழுதும் பாவத்திற்கு அடிமையாக விட மாட்டார். அவர் உன்னை ஒருபொழுதும் இந்த உலகத்தின் காரியங்களை அடிமையாக உன்னை செயல்பட விட மாட்டார். தேவனுடைய புத்திர சுவிகாரர்களாக நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்படியாக தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது.
ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நோவாவை குறித்து சொல்லும் பொழுது அங்கு நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்படுகிறது. when you walk with God, நீ தேவனோடு நடக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பை நீ உணர முடியும். உங்களுடைய அன்றாட வாழ்விலே நீங்கள் முடிவெடுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் அவரை முன் வைக்கிறீர்களா? ஆர் யூ கிவிங் ப்ரையாரிட்டி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டிசிஷன்ஸ் இன் யோர் லைஃப்? நீங்கள் அவரோடு கூட வாழ பழகி கொண்டீர்களா? இன்னைக்கு ஒவ்வொரு யூடியூப்பை ஓப்பன் பண்ணால் என்ன மெசேஜஸ் ஒவ்வொருத்தரும் போடுறான்னா ஒரு சேனலில் கொரோனாவோடு வாழ பழகி கொள்ளுங்கள், கொரோனாவோடு எப்படி சேர்ந்து வாழ்வது, இப்படிலாம் டிப்ஸ் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. அது எல்லாருக்கும் வரும், அது எல்லாருக்கும் வந்துட்டு தான் போவோம். ஆகவே அது எல்லாருக்கும் வந்தாலும் அதை எப்படி நீ ஒரு நாளில் மேற்கொள்ளலாம், அதை எப்படி நீ 2 நாளில் மேற்கொள்ளலாம், இப்படி சொல்கிறாங்க. இந்த உலகத்தின் நோயோடு வாழ பழகி கொள்வதுக்கு நமக்கு ஐடியா டிப்ஸு எல்லாம் கொடுக்குறான். ஆனால் இங்கே தேவனோடு நீங்கள் வாழ பழகி கொள்ளுவீங்கன்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு மரணம் எல்லாருக்கும் உண்டு. அது வந்தால் கூட பரவாயில்ல, இப்போ மரணம் வந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு வந்தாலும் பரவாயில்ல, 20 வருஷம் பொறுத்து வந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு. ஆனால் நித்திய வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் நீங்கள் பிஸ்னஸில் தோற்று போகலாம், இந்த உலகத்தில் எதில் வேணாலும் நீங்கள் தோற்று போகலாம். ஆனால் அது பெருசில்லை. உன் வாழ்க்கையில் நீ தோற்று போகக்கூடாது. உன் வாழ்க்கை இயேசுவுக்கு நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் இயேசு இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் காரியங்கள் எது இழந்தாலும் அது நஷ்டம் என்று எண்ணி, குப்பை என்று எண்ணி, கிறிஸ்துவுக்காக பந்தய பொருளை அடையும்படியாக உங்களுடைய கண்கள் அவரை மாத்திரமே பொறுமையோடு கூட ஓட வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் நண்பரோடு நீங்கள் தினந்தோறும் ஒரு நடைப்பயணத்துக்கு போவீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்கள் நடைப்பயணத்தின் போது உங்கள் நண்பரோடு என்ன செய்வீர்கள்? சற்று யோசித்து பாருங்கள். நிச்சயமாக நம்ம நடைப்பயணத்தில் நம்மளோடு கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பார்னா அவரோடு கூட பேசிக்கிட்டே வருவோம். தனியாக போனால் கூட இன்றைக்கி நடைப்பயணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனை ஆன் பண்ணி வச்சு ஹேர்ஃபோன் போட்டுட்டு சில பேர் பாட்டு கேட்குறாங்க, சில பேர் யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசி ஒரு 6 ரவுண்டு 7 ரவுண்டு நடக்கிறாங்க. அப்போது we are talking, we are speaking, we are having fellowship time as we are walking. நம்ம நடக்கும் பொழுது அங்கே நண்பர்களை பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? we having a conversation. நம்ம அவர்களோடு கூட ஒரு உரையாடுதல் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய மனதில் இருக்கிறவைகளை உன் நண்பரோடு நீ நடக்கும்பொழுது பகிர்ந்து கொள்ளுகிறாயே, அதே போல நீ தேவனோடு வாழும் பொழுது, தேவனோடு நீ நடக்கும் பொழுது உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். நீ அவரோடு பேசும் பொழுது, அவரோடு சொல்லும் பொழுது, அவரோடு தினந்தோறும் நடக்கும் பொழுது அவர் உன் இருதயத்தின் நினைவுகளை, உன் எல்லா யோசனைகளை அவர் அறிந்திருக்கிற அவர் தேவனாக இருக்கிறார். But you need to stay focused on Jesus Christ. You should not be distracted in your life. உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நீ டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. Your focus should be on Jesus. As a believer in Christ, தேவனுடைய ஜனமாக, தேவனுடைய விசுவாச ஜனமாக இருக்கிற நாம் தேவனோடு கூட நடக்கும் பொழுது நம்முடைய முழு வாழ்க்கையும் இந்த உலகத்திலே அந்த பரலோகத்துக்கு சென்றடையத்தக்கதான முடிவு பரிந்தும் நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படுவான்னு சொன்னது போல முடிவு பரிந்தும் அவரோடு கூட நாம் நடக்கக்கூடிய தேவனுடைய ஜனமாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் இந்த உறவை அவர் விரும்புகிறார். தேவன் இந்த ஐக்கியத்தை அவர் விரும்புகிறார். இந்த ஐக்கியத்தின் மூலமாக there lot of communication is happening, there lot of conversation is happening through you and God. தேவனுக்கும் உங்களுக்கும் ஜெபத்தின் மூலமாக, வேத வாசிப்பின் மூலமாக, அவருடைய வார்த்தை கேட்பதன் மூலமாக, தேவனுடைய வார்த்தை கேட்பதன் மூலமாக அன்பு பெருகி தேவனுடைய ஞானம் உங்களுக்குள்ளாக பெருகி இந்த உலகத்திலே தேவனுடைய புத்திரராக நீங்கள் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள். சங்கீதம் 32:8 வசனத்திலே இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அருமையான தேவச்சனமே, நீ தேவனோடு நடக்கும் பொழுது அவர் சொல்றாரு, I will be your teacher, I'll be your instructor, I'll be your leader, I'll be your guide, I'll be your counselor. If you want a counselor, if you want a best leader, if you want to have a best guide in your life, if you want to have a best instructor, is only our Lord Jesus Christ. The word of God says, it's very very clearly, I will teach you. நான் உனக்கு போதிப்பேன்.
நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். When you become a child of God, you are a light in this world. You are a salt in this world. You will be giving a taste to this world by sharing the love of Jesus Christ. You will be helping the people who are in darkness. You will help the people to come out from the darkness to the light, because God says, when Jesus is walking with you, when you walk with Jesus, when the word of God is dwell in your hearts, you become a light to this world. Oh, you become a hope in this world, because your words will be not a hopeless words. Your words will have a hope to renew the mind of the people. இந்த உலகத்தில் இருக்க மக்களுக்கு அவருடைய எண்ணங்களை, அவருடைய சிந்தனைகளை புதுப்பிக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசுவீர்கள். Walking with God means you are in agreement with him in always. நீங்கள் தேவனோடு நடப்பது என்பது நீங்கள் அவருடன், அவருடைய வழிகளுடன் நீங்கள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளும் உடன்பட்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தாலொழிய ஒருமினித்து நடந்து போவார்களோ. No one is perfect. இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட்னு சொல்லவே முடியாது. ஆனால் நீ தேவனோடு நடக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை நீ செய்யும் பொழுது, உன் சுய நீதியை நிறைவேற்றாமல் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற ஒரு தேவனுடைய சந்ததியாய் நீ இருக்கும் பொழுது, you will bring a great transformation in the place where you are working. You will bring a great transformation in your workplace, in your career, in your community, in the place where you live in your family, in and around your friend circle. You will be a transformer. You will become a transformer with the word of God. தேவனுடைய வார்த்தையினாலே, தேவனோடு நடப்பதின் சாட்சியினாலே நீ சுற்றி இருக்கிற உன்னுடைய சூழ்நிலையிலே சாட்சியுள்ள வெளிச்சமாக, உப்பாக நீ வாழ்வாய். ஏனென்றால் நீ தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமாய் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. You are created in the image of God. The sin has separated him, but Jesus came to this world as a bridge. He shed his blood. He died for us, and he was resurrected. Through his resurrection power, the Holy Spirit comforted in our heart, help us to walk with him every day. And the Holy Spirit is always dwell in our heart, help us to go forward in our life. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறபடினாலே அவர் தினந்தோறும் நம்மை சரியான நேரான பாதையிலே அவர் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். நீ இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்வாய் என்றால், நீ இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பாய் என்றால், you are a new creation. The old things will pass away. The old thoughts will go away. The old sin will go away. You are a new creation. God has changed your heart. God has changed your mind. And you have a renewal of mind. You are not of this world. You are a child of God. And the God is walking with you, helping you to go forward with a new way. Because Jesus said, I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயல் தானே
மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அருமையான தேவச்சனமே, தேவனுடைய மகிமை நம்மை மறுரூபம் அடைய செய்கிறது. ஆகவே தேவனோடு நடப்பது என்று சொல்லும் பொழுது, புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது இப்படியாக சொல்லப்படுகிறது, வாக்கிங் இன் தி ஸ்பிரிட். If you say that you are walking with Jesus, if you say that you are walking with God, that means you are walking in spirit, because the Spirit is dwelling in you. அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அவர் வாசம் செய்கிறார். மறந்து விடாதே. நீ என்று ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறாயோ அந்த சத்திய ஆவியானவர் உனக்குள்ளாக வந்து விட்டார். என்று மனம் திரும்பி நீ ஞானஸ்தானம் பெற்று இந்த உலக பாவத்தை வழி விட்டு தேவனுடைய வழியை பின்பற்ற ஆரம்பித்தாயோ அன்றே அந்த சத்திய ஆவியானவர் உனக்குள்ளாக இருக்கிறார். ஆவியிலே நடக்கிற தேவனுடைய எச்சனமாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் we need to walk in the spirit. Walk in the spirit. ஸ்பிரிட்டை வீட்டில் வச்சுட்டு போயிடுவீங்களா? இல்லை வீட்டுக்கு நான் வெளியே போயிட்டு வந்து தான் மூச்சு இழுத்துப்பேன்னு சொல்லுவீங்களா? எப்படி மூச்சு நிற்காமல் இருக்கோ அது போல தேவனுடைய உறவும் நீங்கள் நிறுத்தவே முடியாது. எப்படி மூச்சு நீங்கள் இழுத்து இழுத்து விடுறீங்களோ ஒவ்வொரு நிமிடமும் ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். அந்த ஆவியானுடைய வழிநடத்தல்படியே நீங்கள் நடக்கக்கூடிய தேவனுடைய ஜனமாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 5:16 பார்க்கும்பொழுது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். The world of flesh, the lust, you will not fulfill it because you are walking in spirit. நீ ஆவியினாலே நடக்கிறபடினாலே, ஆவிக்கேற்றபடி நீ நடக்க ஆரம்பிக்கும் பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ரோமர் 8:4 சொல்லும் பொழுது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அப்போ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அப்படி என்றால் அருமையான தேவச்சனமே, நம்முடைய சுய நீதி அல்ல, இனி நம்முடைய சுய விருப்பம் அல்ல, தேவனுடைய சித்தம் நம்முடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய நீதி நம்முடைய நீதியாக இருக்கிறது. தேவனுடைய மன்னிப்பு தேவன் நமக்கு கொடுத்த மன்னிப்பாக இருக்கிறது. தேவனுடைய நடமாடும் ஒரு ரிப்ளிக்காவாக தான் நம்ம இருக்கணும். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கை பிரதிபலிக்க வேண்டும். நீ இயேசுவோடு நடக்கிறாய் என்பதை இந்த கண்ணாடியிலே உன் முகம் பார்ப்பது போல இந்த உலகமானது உன்னை பார்க்க வேண்டும். இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் சொன்னார், நான் பரிசுத்த தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். பரிசுத்த ஆவியானவர் பூமியிலும் கிறிஸ்துவை நம்பும்பொழுது நம்மிலும் இருப்பது நம்முடைய இணைப்பாய் அது இருக்கிறது. அதுதான் இணைப்பு. தட் இஸ் த கனெக்ஷன். அவர் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் சொன்னார், நான் போய் என் தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். யார் அந்த தேற்றவாளர்னா, அவர் தான் அந்த ஆவியான பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் we need to walk in the spirit. Walk in the spirit. அந்த ஆவியானவருக்குள்ளாக அவருடைய வழிநடத்துதலின்படி அவருடைய செய்கையின்படி நடக்கக்கூடிய தேவனுடைய ஜனமாக நாம் இருக்க வேண்டும். ரோமர் 8:9-11 வரை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் வரும் மரணத்தை குறித்து நமக்கு பயமில்லை. மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் நேரிடலாம். கோவிட் மூலமாகவும் வரலாம், அது விபத்தின் மூலமாகவும் வரலாம். இந்த உலகத்தில் எப்படி ஒன்றாலும் எந்நேரம் ஒன்றாலும் மரணம் வரலாம். ஆனால் அந்த மரணத்தை கண்டு அஞ்சாதீர்கள். நித்திய வாழ்விலே கைவிடப்படாதபடி அவரோடு கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய தேவனுடைய சந்ததியாக நாம் இருக்க வேண்டும். இந்த பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மண்ணினால் எடுக்கப்பட்ட இந்த சரீரம் இந்த மண்ணுக்கு போய் ஆகணும். ஆனால்
பழைய ஏற்பாட்டிலே வாசித்தோம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தவன், ஆனால் தேவன் அவனோடு எடுத்துக்கொண்டார் என்று. பாருங்க, 2 பேர் தேவன் அவர்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார். கடைசி நாட்களிலே அவர்கள் வருவார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26-27 வரை வாசிக்கும்போது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். when we are weak the Holy Spirit is helping us. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால், நம்ம என்ன ஜெபிக்கணும்னு நமக்கு சரியா தெரியல. அதனால தான் பரிசுத்த ஆவியானோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஏன் என்று சொல்லுகிறோம் என்றால், நாம் ஏற்றபடி என்ன வேண்டிக் கொள்ளணும்னு நமக்கு தெரியல. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால், இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அவர் அறிவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 பார்க்கும் பொழுது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் என்னைக்கு அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்துக்கு சத்திய வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறீங்களோ, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய சந்ததியாக நீங்கள் மாறி இருக்கீங்களோ, அன்னைக்கே பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட பேப்பரில் பார்த்தோம், பாஸ் போலி பாஸ் பண்ணுறாங்க, அதனால் அவங்களெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்க போலி பாஸில் வந்தாங்க, எல்லாருக்கும் கொரோனா இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்களும் நானும் போலியாக இருக்கக்கூடாது. உண்மையான தேவனுடைய சந்ததியாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையான தேவனுடைய சினமாக இருக்க வேண்டும். ஆவியின் கனிகள் நிறைந்த தேவனுடைய சினமாக இருக்கணும். நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி உன் வாழ்க்கையில் ஆவியின் கனி கொடுக்க முடியலன்னா, இன்னும் அந்த பரிபூர்ணமான அனுபவத்துக்குள்ளே நீ வரலை. இன்னும் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி, நான் ஆண்டுடைய பிள்ளை தான், இயேசுவோடு தான் நடக்கிறேன்னு சொல்லி இன்னும் ஆன்ஸு மாவாலாம் போட்டுக்கின்னு வாயில் அடக்கி வச்சுக்கின்னு அதனால் வருதுன்னா, அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததுனால அவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட முடியாது. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து, இந்த உலகத்தின் மாம்ச இச்சைகளை விட்டு, சுய நீதியை விட்டு, தேவனுடைய சித்தத்துக்கு செய்கிற தேவனுடைய சின்னமாக நாம் இருக்கணும். அதுதான் மிக முக்கியம். அதுதான் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் முத்திரைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். So walking with God is a way of life. ஆகவே தேவனோடு நடப்பது என்பது நம்ம வாழ்க்கையின் ஒரு முறையாக இருக்க வேண்டும். அது நமக்கு சாய்ஸ் தான். நடக்கலாம், நடக்காமல் போகலாம். நீங்கள் எந்த சாய்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்க? தேவனுடைய வழியிலே நம்ம நடக்கலாம், இந்த உலகத்தின் வழியிலும் நடக்கலாம். ரெண்டும் நமக்கு முன்பாக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இட்ஸ் பிஃபோர் யூ வெதர் டு வாக் வித் ஜீசஸ் ஆர் வாக் வித் வேர்ல்ட். இந்த உலகத்தோடு நடப்பதா அல்லது தேவனோடு நடப்பதா, அல்லது இங்கும் அங்குமாக இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படி இருப்பதா? ஆனால் இரண்டையும் நம்மால் செய்ய முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாக, இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாருங்க, இந்த வசனம் தான் இன்னைக்கு நம்மளை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் இது ரொம்ப வருடங்களுக்கு முன்பாகவே எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதுகிறார், முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு. ஆகாயத்து பிரபுன்னா என்னது? இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் எல்லார் கையிலையும் வந்தாச்சு. இன்றைக்கி ஒரு ஃபோன் வயர்லெஸ் தான், வைஃபை கனெக்ஷன் தான் சொல்கிறோம்.
இங்கிருந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ அமிச்சா அது இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க வாட்ஸ்அப்பில் பார்க்க முடியுது. உங்கள் வீடியோவை இந்த இடத்துல இருந்து பார்க்க முடியுது. எப்படி போகுது? ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? காற்று மூலமாக போகிறது. அது காற்று மூலமாக செல்கிறது. இந்த உலகமே உங்கள் கையிலன்னு சொல்கிற மாதிரி அது எல்லாமே உங்கள் கரங்களில் வந்துடுச்சு, செல்ஃபோன். ஆனால் ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே வசனம் சொல்லிட்டார், இதோ என் உள்ளங்கையில் உங்களை வரைந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் நிறைய ஜோஷியர்கள் இருக்கிறாங்க, உங்கள் ரேகையை பார்த்து சொல்கிறேன், கையை பார்த்து சொல்கிறேன்னு. அருமையான தேவச்சனமே, தேவன் சொல்கிறார், இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், என் உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சி வச்சுருக்கேன்ப்பா. இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு, புதுசாக ஒன்றும் இல்லை. இன்னைக்கு டேப்லெட்னு சொல்கிறாங்க. அன்றைக்கே தேவன் டேப்லெட்டை மோசேயின் கையில் கொடுத்தார். தேவன் உங்களோட கரங்களை கொடுத்துருக்கிறத தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். இந்த உலகத்தின் பிரபுவாகிய, இந்த ஆகாயத்து பிரபுவாகிய அவன் ஆட்கொண்டிருக்கிறான். இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? 5G வரப்போகுதுன்றாங்க. 5G டெஸ்ட் ஆரம்பித்ததில் நிறைய குருவிங்கெல்லாம் செத்து போச்சுன்றாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த ரேடியேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வேவ்ஸ், அந்த ஏர் வேவ்ஸ், அந்த ரேடியேஷன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அது மனிதர்களை கொல்லக்கூடியதாக இருக்குது. அப்படி என்றால் இந்த ஆகாயத்து பிரபு இப்போ ரொம்ப கிரியை செஞ்சுட்டு கொண்டிருக்கான், ரொம்ப அதிகமாக. ஆகவே தான் கீழ்வசனம் சொல்ல, அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களே மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த ரட்சிப்பு கிருபையினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் 6ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. நீங்கள் 2 இடத்துல ஜால்ரா போட முடியாது, ஒரு இடத்துல தான் உண்மையாக இருக்க முடியும். ஆகவே நீங்கள் இருக்கிற இடங்களில் கிறிஸ்துவின் நாமம் பிரதிபலிக்கத்தக்கதாக உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாயிருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். There will be a sacrifice made no matter which path you choose. நீங்கள் எந்த வழி தெரிந்து கொண்டாலும், இந்த உலகத்தின் வழி தெரிந்து கொண்டாலும், தேவனுடைய வழி தெரிந்து கொண்டாலும், ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தியாகம் என்பது அவசியமாக இருக்கிறது. பட் வாக்கிங் வித் காட் இஸ் a way to eternal life. ஆனால் தேவனுடைய வழியை, தேவனோடு நடப்பதை நீ பற்றி கொள்வாய் என்றால், தேவனோடு நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் என்றால், அது நித்திய வாழ்வுக்கு நேராய் உன்னை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்திரத்திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வாக்கிங் வித் காட் மீன்ஸ் யூ லிவ் டு ப்ளீஸ் ஹிம் அண்ட் நாட் யுவர் செல்ஃப். உங்களை திருப்திப்படுவதற்கல்ல, தேவனை திருப்திப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட வழியை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? விசாலமாக இருக்க வழியை தெரிந்து கொள்ளிருக்கலாம், அல்லது இந்த உலகத்தின் உபத்திரவங்கள், பாடுகள், போராட்டங்கள் வந்தாலும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய சந்ததியாக, ஒரு தாமரை இலையானது தண்ணீரில் இருந்தாலும் அந்த தண்ணீர் அந்த தாமரை இலையின் மீது
இல்லாதது போல இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தின் சூழ்நிலைகளோ பிரச்சனைகளோ நெருக்கங்களோ போராட்டங்களோ அவைகள் நம்மை மேற்கொள்ளாதவாறு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு முத்துக்களாக, பிரித்தெடுக்கப்பட்ட புடமிடப்பட்ட ஒரு பொன்னை வெள்ளியை போல தேவனுக்காக வாழ்கிற ஒரு ஜனமாக நாம் காணப்பட வேண்டும். ரோமர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே தேவனுடைய வழியிலே நடக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள களியாட்டுகள், வெறி, வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் சொல்வீங்கன்னா நமக்குள்ள களியாட்டு, வெறி, வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமை இப்படிப்பட்டவைகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? உன் எண்ணத்தில் இருக்கா? ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, என் எண்ணத்தை சுத்திகரிங்க. ஆண்டவரே, என் எண்ணங்களை, என் சிந்தனைகளை சுத்திகரிங்க. ஆண்டவரே கேளுங்க. துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவனை தரித்து கொள்ளணும். ஆகவே தான் சங்கீதக்காரன் எழுதும்பொழுது 1ஆம் சங்கீதம் 1-3 வசனத்தில் அவர் எழுதுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரம் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்க மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உன் வாழ்க்கையிலே நீ செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால், இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்க வேண்டும் என்றால், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டும். தேவனுடைய வேதத்தின் மீது பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சத்திய ஆவியானவருடைய வாழ்க்கையிலே அவரோடு கூட நடக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனைகள், பாவிகளுடைய வழிகள், பரியாஸ்கார் உட்காரம் இடம் வழிகள் எல்லாவற்றையும் விட்டொழிந்து தேவனுடைய வழியை தெரிந்து கொள்ளக்கூடிய தேவனுடைய ஜனமா இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய அன்பின் கயிறுகளினாலே கட்டப்பட்டவர்கள். நீங்களும் நானும் தேவனுடைய வல்லமையுள்ள அந்த சத்திய ஆவியானவர் உயிர்த்தெழுந்த வல்லமையை தரித்து கொண்டவர்கள். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று சொன்னது போல நாம் அந்த சத்திய ஆவியாகிய தேவனை மாத்திரமே, அவருக்கு பிரியமுள்ள ஒரு தேவனுடைய ஜனமாக மாத்திரமே நாம் வாழ வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்திலே, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு அருமையான காரியத்தை, அவருடைய தயவுள்ள சித்தம், விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவனோடு நடப்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஆவியின் கனிகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆவியின் கனிகள் நாம் வாசிக்கிறோம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23. பட் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் லவ், ஜாய், பீஸ், forbearance, kindness, goodness, faithfulness, gentleness and self-control. Against such things there is no law. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அருமையான தேவச்சனமே, நீங்கள் தேவனோடு நடப்பீர்கள் என்று சொல்வீர்களானால் தேவனோடு நடப்பதற்கு அடையாளம் இந்த ஆவியின் கனிகள் உங்களுக்குள் வாழ்க்கையில் எக்ஸிபிட் ஆகணும். இந்த ஆவியின் கனிகள் வெளிப்படணும். அன்பு காணப்படணும், சந்தோஷம் காணப்படணும், சமாதானம் காணப்படணும், நீடிய பொறுமை காணப்படணும், தயவு காணப்படணும், நற்குணம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், சாந்தம் இருக்கணும், இச்சை அடக்கம் இருக்கணும். ஏனென்றால் இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம உடனே இந்த ஸ்கூல் படிக்கிறியா அப்படின்னா என்ன பண்ணுறோம்? ஒரு ஐடி கார்டு எடுத்து காட்டுறோம். எங்கே வேலை செய்கிற உடனே ஒரு ஐடி கார்டு எடுத்து காட்டுறோம். லைசன்ஸ் இருக்கா உடனே எடுத்து காட்டுறோம். அந்த மாதிரி நீ தேவனோடு நடக்கிறாயா, தேவனுடைய ஜனமா இருக்கிறாயா, தேவனுடைய சந்ததியா இந்த உலகத்தில் நீ பிரதிபலிக்கிறாயா என்று சொல்லும் பொழுது இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, இந்த ஆவியின் கனிகள் அது வெளிப்படக்கூடியதாக இருக்க வேண்டும்.
இந்த ஆவியின் கனிகள் அது வெளிப்படும் பொழுது தேவனுடைய சமாதானத்தை உன் உள்ளத்திலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, எந்த இடத்திலிருந்து இப்பொழுது நீ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவ ஆவியானவர் உன்னை தொட்டு இந்த உலகத்தின் பாவங்கள், பாவியில் துன்மார்க்கருடைய வழிகள், பாவியின் வழிகள், உட்காரும் இடங்களை விட்டு விலகி, பரியாஸ்கார உட்காரும் இடங்களை விட்டு விலகி, இந்த உலகத்திலே தேவனுடைய வசனத்தின் மீது பிரியமா இருந்து இலை உதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல வாழும்படியாகவே தேவன் விரும்புகிறார். இப்பொழுதே நீ தேவனுக்கு உன்னை ஒப்புக்கொடு. இப்பொழுதே தேவனுக்கு உன்னை அர்ப்பணித்து ஆண்டவரிடத்தில் சொல், ஆண்டவரே, இன்று முதல் நான் உம்மோடு கூட நடக்க நான் ஆசைப்படுகிறேன். இன்று முதல் நான் உம்மோடு கூட வாழ்வதற்கு ஆசைப்படுகிறேன். இன்று முதல் உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய சித்தத்தின்படி செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அன்று ஏனோக்கு உம்மோடு சஞ்சரித்தது போல நானும் ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளாக வரும்பொழுது, பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்படும் பொழுது, இந்த உலகத்தில் வருகிற உபத்திரவங்கள், போராட்டங்கள், பொறாமைகள், ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா காரியங்களையும் ஜெயித்து தேவனுடைய ஜனமாக நான் இந்த உலகத்தில் வாழ்வேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். No turning back, no turning back. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. No turning back, no turning back. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, இன்று முதல் நான் உம்மோடு கூட நான் வாழப்போகிறேன். இன்று முதல் நான் உம்மோடு கூட நடக்கப் போகிறேன். இன்று முதல் உம்முடைய வார்த்தையின்படி நான் வாழப்போகிறேன். உம்முடைய ஆவியின் கனிகள் வெளிப்படும் வண்ணமாக என் சொல், செயல், சிந்தனைகளில் உம்மை பிரதிபலிக்க போகிறேன் என்று சொல்வோமா? வாக்கிங் வித் ஜீசஸ். இயேசுவோடு கூட நடப்பது பழகிக் கொள்ளுங்கள். இயேசுவோடு கூட வாழ பழகிக் கொள்ளுங்கள். இயேசுவின் வார்த்தைகளை இன்படி ஜீவிக்க பழகிக் கொள்ளுங்கள். இயேசுவை இந்த உலகத்தில் பிரதிபலிக்க உங்களையே அர்ப்பணியுங்கள். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, தோல்விகளை ஜெயமாக நீர் மாற்றும்படியான் ஜெபிக்கிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாயிருக்க மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல அப்படிப்பட்ட சந்ததியாய் நீ உருவாக்கும்படியான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த நாளிலே இந்த ஆராதனை வேலை உடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய சமாதானம் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் இன்னும் சதாகாலம் விசேஷமாய் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஸ்தோத்தரி முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த
சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை அபிரிதமாய் ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you for watching. Every praise is to our God. Every word of worship with one accord. Every praise is to our God. Sing hallelujah to our God. Glory hallelujah is to our God. Every praise is to our God. Every praise is to our God. Every word of worship with one accord. Every praise is to our God. Sing hallelujah to our God. Glory hallelujah is to our God. Every praise is to our God. Every praise is to our God. Every word of worship with one